ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சவுதிக்கு நர்ஸ் வேலைக்காக போகிறேன். இங்கேருந்து போகும்போது என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாமா? தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். அங்கே வந்து அக்கமடேஷன் ஃப்ரீ, ஆனால் ஃபுட்டு நம்ம தான் சமைச்சிக்கணும். அதனால் சமைக்கிறதுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே நான் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறேன். அது என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கிறதுக்கு குக்கர் தேவைப்படும். நம்ம ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு குக்கர் மட்டும் வாங்கிக்கலாம். தட்டு, அப்புறம் டம்ளரு, அப்புறம் ஸ்பூன் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி. இது ஜென்ரலாக பொதுவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் போதும். நம்ம ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுக்காக இந்த பாத்திரமே போதும். அங்கேயே திங்ஸ் இருக்கும், நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு போன ஒரு மாதத்துக்கு சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1 கிலோ இருக்கும், அதை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இது மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. இது ஒரு 1 kg இருக்கும், அதை எடுத்துக்கிறேன். இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ, பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் பயிர் வகையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். மேகி எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டியூட்டிக்கு போகும்போது கொஞ்சம் குயிக்காக ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு போகிற மாதிரி நம்ம அந்த ரவை, கோதுமை, இந்த சேமியா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாமே வாங்கிக்கோங்க. குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா, புளி, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாமே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் இந்த ட்ராலியில் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் அரிசி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து போகும்போது எனக்கு இப்போதைக்கு 5 கிலோ 30 kg தான் வெயிட் அலோடுனால நான் ஒரு 5 கிலோ அரிசி பேக் மட்டும் வாங்கிட்டு போகிறேன். அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவைப்படுற கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கலாம். சவுதியில் 6 மந்த்து வெயிலாகவும் 6 மந்த்து குளிராகவும் இருக்கும். அங்கே வெயிலுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குடை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஊறுகாய், தொக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சமைக்க முடியாத நேரத்தில் அவசரத்துக்கு இதை போட்டு சாப்பிட்டு போயிடலாம். அப்புறம் சோப்பு, ஷாம்பு, ப்ரஷ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏற்ற பர்ஃப்யூம்ஸு, சன்ஸ்க்ரீனு, மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே வாங்கிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே வெயில் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். அப்புறம் லிப்ஸும் ரொம்ப ட்ரை ஆகும். அதனால் ஒரு லிப் பாமு, சன்ஸ்க்ரீனு, மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு வாங்கிட்டுங்க. இது பேர் தான் யூனிவர்சல் சார்ஜர். இதில் தான் அங்கே சார்ஜர் போட முடியும். அதனால் இது ஒரு செட்டு மறக்காமல் வாங்கிக்கோங்க. இயர்ஃபோனு, பவர் பேக்கு, சார்ஜரு, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்புறம் மேக்கப் அக்சசரிஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் அங்கே கத்தி, நெயில் கட்டர், சிசரு அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம டியூட்டியில் அதிகமாக ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் தேவைப்படும்ல, அதனால் ஒரு செட்டு ப்ளூ பென்னு, பிளாக் பென்னு, ரெட் பென்னு, அப்புறம் பென்சிலு, ஷார்ப்னர், எரேசர், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அது எல்லாமே ஒரு பேக்காக வாங்கி வச்சுக்கோங்க. போகிறதுக்கு அங்கே ஒயிட் ஷூ ஒரு செட்டு வாங்கிக்கோங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூன்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டைப் தான் இது. அதுக்கப்புறம் பாத்ரூம் ஸ்லிப்பரு, அதுக்கப்புறம் உங்கள் ரெகுலர் யூஸ்க்கு ஒரு ஷூ, மொத்தம் 3 செட்டு எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப குளிராக இருக்கும்ல, அதுக்காக ஒரு நல்ல ஒரு ஜாக்கெட்டாக வாங்கிக்கோங்க. இது ஹேண்ட் வெயிட் மிஷினு. இதை லோக்கலில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். இதில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபர்தா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் சவுதியில் வெளியே போகும்போது கண்டிப்பாக ஃபர்தா போட்டுட்டு தான் வெளியே போகணும். அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே கிளாஸ்லாம் எடுப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு நோட் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.